ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் என்ன வந்திருக்குன்னா, குபுசு வரல, குபுசு மாதிரி வீட்டு பண்ணி செஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அது ஓப்பன் பண்ணி கொஞ்சோண்டு பிச்சு சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட ஆரம்பிச்சுட்டு வேலை எப்படி போகுது, வேலை வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற டைம் என்னதுமா 11:30 மணி. எப்பயும் போல் குழம்பு அதிகமாக தான் வந்துச்சு, ஊற்றி வச்சுட்டேன். இதுதான் குபுசு மாதிரி செஞ்சுருக்காங்க. ஐ திங்க் இது சப்பாத்தின்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. ஆரம்பிப்போம். இதேமாரி டெய்லியும் கொடுத்தா தானே, சாப்பாடே கொடுக்க மாட்டேருக்காங்க. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே நல்லா இருக்குது. சப்பாத்தி மாதிரி சூப்பராக இருக்குது. ஆனால் டெய்லியும் செஞ்சு கொடுத்து அனுப்பிவிட மாட்டாங்க. ஏன்னா இது செய்ய நேரம் அதிகமாகும். அதே குபுஸாக இருந்தால் 50 பீஸ் தான். கடையில் போய் அப்படியே வாங்கிட்டு சாப்பிட்லாம். ஆஹா, சூப்பராக இருக்குது. சாப்பிடுவோம். சாப்பிட்டு வேலைக்கு ரெடி ஆகும். மேடம் கால் பண்ணி குமார் ஜீப் குபுஸ் சம்பூன் டோஸ்ட் இது 3 வாங்கின சொல்லியிருக்காங்க. குபுஸ் காலையிலே இல்லாமல் தான் நம்மளுக்கு புதுசாக எதோ ரெடி பண்ணி கொடுத்தாங்க. முக்கியமாக குபுஸ் வாங்கி போய் கொடுக்கணும். ஏன்னா பசங்கள்லாம் ஏந்திருப்பாங்க, பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க. 3 பொருளும் இங்கே கிடைச்சிட்டா சந்தோஷம். இதில் ஒரு பொருள் இங்கே கிடைச்ச, ஒரு பொருள் கிடைக்கலனாலும் கஷ்டம்தான். திரும்பி வண்டி எடுத்துன்னு ஓடணும் வேறு ஒரு இடத்துக்கு. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கடையிலையும் இல்லை, கத்தா 4 வாங்குவோம், அந்த கடையிலையும் இல்லை. இப்போ தைமாவுக்கு போயின்னு இருக்கேன், தைமா ஜம்மையா. ஃப்ரெஷ்ஷான டேட்டிலே பொருளெல்லாம் கிடைக்க மாட்டேருக்கு. எல்லாம் 2 நாள் முன்னாடி டேட்டு, 3 நாள் முன்னாடி டேட்டு. வாங்கின போனால் ஒரே நாளில் யூஸ் பண்ணுற மாரி தான் டேட்டெல்லாம் இருக்குது. இதாலே சிக்கலாக இருக்குது. நம்ம ஒரு 2 பொருள் வாங்கின்னு போகிறோன்னா இவங்க ஒரே நாளில் எப்படி சாப்பிட்ருவாங்க எல்லாத்தையும்? ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் டேட்டு அதுமாரி கிடைக்க மாட்டேருக்கு. ரம்ஜான் டைமிலோட இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க. எல்லா பொருளும் இங்கேயே கிடச்சிருச்சு. இங்கேயே எடுத்து போட்டுன்னு போயிட்டேன். அந்த பொருளெல்லாம் எடுத்துன்னு வீட்டுக்கு போயின்னு இருந்தால் மேடம் ஃபோன் பண்ணி வாங்கிட்டே குமார் அப்படின்னாங்க. இல்லைம்மாம்மா, முன்னாடி இருக்கிற கடையில் தூரமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, சொன்னதுக்கு பொருள் எடுத்து லிஃப்ட்டில் வச்சுட்டு வண்டி ஆஃப் பண்ணாத, நான் வெளியே போனேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பொருள் எடுத்துன்னு பொருளை வச்சேன். மேடம் கரெக்டாக வெளியே வந்தாங்க. இட்டுன்னு வெளியே வந்திருக்கேன். எங்கன்னா சூக் ஓரா ஃபேஷன் மால் சூக் மின்னாருன்னுவாங்க. அதுக்கு பின்னாடி இது சூக் ஓரா அப்படின்னுவாங்க. இங்கே தான் எட்டு வந்திருக்காங்க. வெளியே போய் எதுவும் வாங்கி சாப்பிட முடியாது. சும்மா அப்படியே கார்லேயே உக்காந்துன்னு இருக்கிறேன். சரி, கடைக்கு தான் இதுவில் தான் போயிருக்காங்க. இப்போ பசங்களை தண்ணிக்கினே வாங்கின்னு வருவாங்க. அப்போ வெளியே போனவன் இப்போ தான் ரூமுக்கு வரேன். மணி 5 மணி ஆகுது. உண்மையாக சொல்ல போனால் பசி எடுக்குது. பொருளெல்லாம் கார்லேயே இருக்குது, எடுத்துன்னு போய் லிஃப்ட்டில் வைக்கணும். இப்போ உடனே விட சாப்பாடு எடுத்துன்னு வர மாட்டாங்க. மாமாவெல்லாம் நோன்பு திறந்துட்டுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சாப்பாடு வரும். அது நேற்று மாரி வருதா இல்லை இன்றைக்கி எதனா ஸ்பெஷலாக செஞ்சு தராங்களான்னு தெரியல. பேசவே முடியல. ஒரு பக்கம் சிரிப்பும் வருது, ஒரு பக்கம் அழுகையும் வருது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பாப்போம். பொருளெல்லாம் எடுத்துன்னு போய் லிஃப்ட்டில் வைப்போம். இங்கேயும் வர கீழேயும் வர பொருள் இருக்குது பாருங்கள். ஐயோ, மழைக்கு தான் வருது. நல்லா எக்கச்சக்கமாக ஆகிட்டு இருக்கும் பணம். இதுக்கெல்லாம் பணம் எங்கே தான் வச்சுக்கிறாங்கன்னே தெரில. சாவடிக்கிறாங்க. சாப்பாடு விடும் போடாமல் மணி 10:15 ஆகுது. பசி எடுக்குது. பசங்களை இட்டுன்னு போய் முட்டலாவில் விட்டுட்டு அப்படியே ஒரு 2 பசங்களை மட்டும் இட்டுக்கின்னு இங்கே பார்க்கு வந்துட்டாங்க. பார்க்கில் வாக்கிங் நடந்துக்கின்னு ஜாலியாக சுற்றின்னு இருக்காங்க. இதில் வரவையில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ரோட்டில் ஒரு கேமரா ஒன்று இருக்குது சிக்னல் கிட்ட. க்ரீன் சிக்னல் வீழ்ந்ததுக்கப்புறமும் கேமரா ஃப்ளாஷ் ஆகினே இருந்துச்சு. அது எல்லா வண்டியும் அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஆகினே இருக்குது. ரெட் சிக்னல் இருக்கும்போதும் ஃப்ளாஷ் ஆகுது, க்ரீன் சிக்னல் வந்த அப்புறம் ஃப்ளாஷ் ஆகுது. அது எதனா காருக்கு எதனா ஃபைன் வந்துருக்குமா, என்ன ப்ராப்ளம் எதுன்னு தெரியல. ஆனால் போகிற எல்லா காருக்குமே அடிச்சுன்னு தான் இருக்குது. இது ஒரு சிக்கல். ஒரு இந்த பையனை வச்சுன்னு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. காற்று நல்லா வளமாக அடிக்குது. விண்டோவை திறந்து விட்டு பாதி தலையை வெளியே விட்டுன்னு வரான். நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேருக்கான். பைத்தியம் பிடிக்குது. அப்படியே நான் தலையிலே அடிச்சுன்னு ஓடிடலாம் போல் தெரியுது.
சரி ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரில. வீட்டுக்கு போனால் தான் சாப்பாடு. லேட்டாக தான் ஆகும் போல் தெரியுது. நாளைக்கு விடால சந்திப்போம். நாளைக்கு ஏன்னா வேலை வருதா இல்லை என்னன்னு தெரியல, பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.